சிவாஜி கணேசனுக்கு இருந்த ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கலர் படம் அவரை வச்சு யாருமே எடுக்கலை. கலர் படம் முதல்ல நடித்தது எம்ஜிஆர் தான். மாடர்ன் தியேட்டர்ஸில் அலிபாபாவும் 40 திருடர்களுங்கிற படம் தான் கலர். சிவாஜிக்கு அப்பா நல்லா நண்பர்களாக இருந்ததுனால உங்களை வச்சு கலர் படம் எடுக்கலை யாரும், நான் தான் எடுக்கணும். அது சாம்ராட் அசோகன் அவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்னால அவருக்கு சந்தோஷம். சிவாஜியினுடைய பதிலில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு திருப்தி இல்லை. அது படம் நான் தான் கலர்னா அதான் கலராக இருக்கணும், கட்டபொம்மன் நான் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. முதல் கலர் படம் சிவாஜி வச்சு நான் தான் இருக்கணும். அப்பாவுக்கு இதில் ஈடுபாடும் இல்லை, வருத்தம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அப்பா சிவாஜிட்டேருந்து பிரிகிறாருன்னா வீட்டுக்கு போகிறது இல்லை, இந்த படத்தையும் ட்ராப் பண்ணிட்டார். இப்போ எம்ஜிஆர் கூப்பிட்டு விடுறாரு, இவர் போக மாட்டேக்காரு. கடைசியில் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, எம்ஜிஆரும் அப்பாவும் மீட் பண்ணுறாங்களாம். நீங்கள் உங்கள் குடும்பத்திலேருந்து சினிமாவுக்கு வந்தால் சினிமாவுக்கு கௌரவம், இங்கே எடுக்கிறவங்க யாரும் பெரிய ஆட்கள் வரவே இல்லை, அதனாலேயாவது நான் கேட்குறேன், நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பணம் புறம் விட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால் நானே படத்தை எடுக்க வேண்டிய ஃபைனான்ஸும் நானே பண்ணி படத்தை வெளியே கொண்டு வந்துடுறேன், நீங்கள்லாம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும். வணக்கம், இது வாவ் தமிழா. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக முதலில் கமலஹாசன் அவர்களை அறிமுகம் செய்த தயாரிப்பாளர், உணர்ச்சிகள் என்ற படத்தின் மூலமாக திரு RC சக்தி அவர்களையும் இயக்குனராக அறிமுகம் செய்த திரு KL போஸ் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். உணர்ச்சிகள், உண்மைகள், கண்ணுக்கு மையெழுது என்ற மகேந்திரன் இயக்கிய திரைப்படத்தையும் தயாரித்திருக்கிறார். அப்போது வந்து பரபரப்பாக பேசப்பட்ட உணர்ச்சிகள் தெலுங்கு மொழியிலும் மிகப்பெரிய அளவில் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு பெரிய வியாபார சந்தையை ஏற்படுத்தி கொடுத்தது. தயாரிப்பாளர் திரு KL போஸ் அவர்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம் தயாரிப்பாளர் ஐயா அவர்களே, உங்களுடைய சினிமா வருகை பற்றி சொல்லுங்க. உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன? அப்பா வந்து திருநெல்வேலி கிருஷ்ணசுவாமி அப்பாவுடைய பெயர், அம்மா வந்து அம்பாசமுத்திரம், அம்மா பேர் லக்ஷ்மி. எல்லா வீடுகள்லையுமே தாயார் வீட்டில் தான் குழந்தைய போய் பெறுவாங்க. அந்த இதில் தான் என்ன, எங்கள் அப்பா திருநெல்வேலியாக இருந்தாலும் பிறந்த இடம் அம்பாசமுத்திரம். எல் சட்டநாத கரையாளர்னு செங்கோட்டை, அவங்க அங்கே இருந்தாங்க. அவங்க எப்படின்னா திருவாங்கூர் சமஸ்தானம், அப்போ திருவாங்கூர் சமஸ்தானத்தில் தான் செங்கோட்டை இருந்தது. பார்டர் எங்கே வரைக்கும், கன்னியாகுமரி நாகர்கோவில் வரைக்கும் அந்த இது பூராமே திருவாங்கூர் சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்தினால இவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால தான் அவங்களுக்கு பேர் கரையாளர், ஆனால் யாதவர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் அச்சீவ் பண்ணுவாங்க இல்லையா, சாதனை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறது தான் அந்த கரையாளர் இருக்கிற பட்டம். சரி சரி. எல் சட்டநாத கரையாளர் தான் எனக்கு மாமா, எங்கள் அப்பாவுக்கு சகோதரியினுடைய கணவர். அவர் அப்பமே அவர் BABL, பணக்கார வீட்டு பையன், படித்த பையன். இவர் வந்து அரசியலில் இவர் உள்ளே வராது. அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டு இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரதிநிதிகளாக இருந்தாங்க சத்தியமூர்த்தியும் ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்திக்கும் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் மாதிரி. அன்னைக்கு கரையாளர் வந்து சத்தியமூர்த்தியினுடைய இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தார். சின்ன வயசு, கல்யாணம் ஆகலை. அப்போ சத்தியமூர்த்திக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருந்தவர் காமராஜ். செங்கோட்டையில் தியேட்டர் இருந்தது, எங்கள் அப்பா வந்து தியேட்டர் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த தியேட்டர் நாங்கள் சொந்தம் தான், தியேட்டர் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு இந்த சினிமாலே இருந்த ஆசை இருந்ததுனால அவருக்கு சிவாஜி நடிக்கிறதுக்கு சிவாஜி கணேசன்கிட்ட நட்பு கிடைச்சிச்சு. அந்த நட்பினுடைய அடிப்படையில் அவர் சிவாஜி என்ன பண்ணியிருக்காரு, பெரிய குடும்பத்துலேருந்து யாரும் சினிமா எடுக்க மாட்டேங்காங்க, நீங்கள் அப்பாவை வந்து எல்லாரும் கூப்பிட்டு வந்து குட்டிம்பாங்க. காமராஜுமே குட்டின்னு கூப்பிடுவாங்க. என்ன காமராஜ் சின்ன பையனாக இருக்கும்போது நான் பார்த்தோம்னா குட்டி பையான்னு தான் என்னை கூப்பிடுவார். நான் ராமகிருஷ்ணாவில் படித்தேங்க. சரி சரி. மத்தியானம் லஞ்சு நேரத்தில் அப்படி இப்போ திடீர்னு நடந்தே போயிடுவேன் திரும்பிள்ளைப்பில் விட்டுட்டு.
அவர் அங்கே கூட்டமாக இருக்கும். ம், என்ன ஒருத்தரும் நிறுத்த மாட்டாங்க. ம். நான் உள்ளே போயிடுவேன். போன உடனே அவர் உடனே ஏய் குட்டி பையன் எங்கடா வந்த அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்குவார். எங்கே இங்கே வந்த பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் அப்படின்னு கேட்பாரு. நான் இப்போ சாப்பாடு டைம் லஞ்சு அதான் வந்தேன். பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது இங்கே ஏன் வந்தேன் அப்படிம்பாரு. அப்போ நான் சொல்லுவேன் எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு வந்தேன்னேன். உடனே அவர் தட்டுவார். ம். சரி 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 பள்ளிக்கூடத்தில் வெளியே வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லி டிரைவரை கூப்பிட்டு என்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட சொல்லுவார். நாங்கள் நடந்து வந்திருப்பேன். இது சின்ன இது இது படிக்கிற வயசு காலத்தில் நடந்தது சொல்லுவாங்க. காரணம் என்ன? மாமா, எங்கள் மாமாவனுடைய அமைப்பு அப்படி. ராஜாஜி, சத்யமூர்த்தி அப்படி இருக்கிறாங்க. சிவாஜி கணேசனுக்கு இருந்த ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கலர் படம் அவரை வச்சு யாருமே எடுக்கலை. கலர் படம் முதல்ல நடித்தது எம்ஜிஆர் தான். மாடர்ன் தியேட்டர்ஸில் அலிபாபாவும் 40 திருடர்களுங்கிற படம் தான் கலர். அந்த படத்தை ப்ராசஸ் பண்ணதே ஃபாரினுக்கு தான் போடுச்சு. இங்கே ப்ராசஸ் கிடையாது. அப்படிப்பட்ட படம் தான் அந்த அலிபாபாவும் 40 திருடர்களும். அதே மாதிரி முதல்ல பிரசிடென்ட் அவார்டு வாங்கின ரீஜனல் லாங்குவேஜ் படம் மலைக்கல்லன். அதுவும் எம்ஜிஆருக்கு தான் போச்சு. நடிகர்களில் அந்த கிரெடிட் யாருக்கு போச்சுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் பிக்சர் பிரசிடென்ட் அவார்டு பிக்சர் எம்ஜி ராமச்சந்திரன். த நேம் ஆஃப் த பிக்சர் மலைக்கல்லன். அடுத்தது எம்ஜிஆர் தான் முதல் கலர் படம் இன் தமிழ். அலிபாபாவும் 40 திருடர்களும் மாடர்ன் தியேட்டர்ஸ். மலைக்கல்லன் ஸ்ரீராமுலு நாயுடு கோயம்புத்தூர். அப்போ சினிமா கம்பெனிலாம் இங்கே கிடையாது. அப்போல்லாம் இப்படி தான் மதுரை, கோயம்புத்தூர், பச்சிராஜா இப்படி தான் ஸ்டுடியோவே இருந்தது. காரைக்குடியில் இவர் வச்சார், ஏவிஎம் பண்ணார். அது அப்புறம் இது இந்த இடத்துல என்னன்னு கேட்டால் அந்த நடிகர்கள் சிவாஜிக்கு அப்பா நல்லா நண்பர்களாக இருந்ததுனால உங்களை வச்சு கலர் படம் எடுக்கலை யாரும், நான் தான் எடுக்கணும். அது சாம்ராட் அசோகன் அவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்னால அவருக்கு சந்தோஷம் சிவாஜிக்கு. சரி இவர் எங்கள் மாமாவுக்கு மாப்பிள்ளை, அதனால மாப்பிள்ளை அவர் சிவாஜி அப்பாவை கூட்டின்னு சொல்ல மாட்டார், மாப்பிள்ளைம்பார். எங்கள் மாமா மாப்பிள்ளைன்னு சொன்னால சிவாஜியும் இவரை மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவார். மாப்பிள்ளை நான் அதை யோசிக்கவே இல்லை, நான் தான் நீங்கள் தான் முதல் கலர் படம் என்ன வச்சு எடுக்கீங்கன்னு அது வேண்டிய பூஜையெல்லாம் போட்டாங்க. சிஹெச் நாராயணமூர்த்தி, கண்ணாம்பா, சிவாஜி கணேசன், சாம்ராட் அசோகன் படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாத ராமூர்த்தி மியூசிக், சரி எல்லாம் மந்தவெளி வீடு. அப்போ அந்த வீட்டில் வச்சு பூஜை போட்டு எல்லாம் ஓகே பண்ணி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. விளம்பரம் வந்துருச்சு. ஆமாம். அந்த காலகட்டத்தில் கட்டபொம்மன் நாடகம் நல்லா போயிட்டு இருக்கு. இது படத்தில் வந்துடுச்சு சாம்ராட்டத்தை. பிஆர் பந்துலு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காரு சிவாஜிட்ட போய், ஆனால் நல்லா ஓடு இதை எடுத்து நான் பண்ணுறேன் பண்ணிக்கோன்னு சொன்னும்போது அவர் இதை பற்றிலாம் பேசாமல் அனௌன்ஸ் பண்ணிட்டார் கலர் படம்னு. அப்போ முதல் கலர் படம் யாரு? இவரெல்லாம் பண்ணணும். நீங்கள் தான். எங்கள் அப்பா தான் பண்ணணும். அப்பாவுக்கு ஒரு ஷாக் மாதிரி ஆயிடுச்சு. கலரை பற்றியே நினைக்கலையே சிவாஜி கலரை பற்றி நினைச்சு சொன்னதே எங்கள் அப்பா தான். அதான் சாம்ராட் அசோகன். சிஹெச் நாராயணமூர்த்தி நம்பர் 1 டைரக்டர் இன் தமிழ்நாடு. அன்னைக்கு தமிழ்நாடு ஆந்திரா அவர் டைரக்ட் பண்ணுறாரு. கண்ணாம்பா பெரிய நடிகை, அந்தம்மா எல்லாம் நடிக்கிறாங்க அதில். எம்எஸ் விஸ்வநாத ராமூர்த்தி 2 பேர். விஸ்வநாத ராமூர்த்தி மியூசிக் டைரக்டர். அப்போ முதல்ல அவர் எம்எஸ் விஸ்வநாதன் அந்த காரை வாங்கிட்டு, அந்த விஎட் காரை வாங்கிட்டு எங்கள் அப்பாட்ட தான் கொண்டு சாவியை கொடுத்தாராம். நான் புது கார் வாங்கியிருக்கேன் எம்எஸ்வின்னு போட்டு 5052 நம்பர்னு சொன்னாராம். அப்போ அப்பா அதை வாங்கிட்டு உடனே சரி உங்களுக்கு நான் இன்னும் அட்வான்ஸ்ன்னு ஒன்று கொடுக்கல, இன்றைக்கி புது வண்டி வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி அப்பா அட்வான்ஸையும் அவர் கொடுத்த சாவியும் கையில் வாங்கி திரும்ப கொடுத்தாங்களாம் காரை. அந்த காரை எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ்வின்னு இருக்கிறதுனால அவர் வாழ்க்கை பூரா வச்சுருந்தார். இன்றைக்கி அதே மாதிரி நம்ம சிவகுமாரும் வச்சுருக்காரு. முதல்ல வாங்கின காரை தான் சிவகுமார் இன்றைக்கும் வச்சுருக்காரு. அந்த 70-80ன்னு இருக்கும் அந்த வண்டி நம்பர். அதாவது நாங்கள் படம் கமெண்ட்ஸ் பண்ணோங்கிறதுக்குள்ள ஒரு அத்தாட்சிக்கு வேண்டிய விஷயம் அது. அப்புறம் அப்பா நேராக போய் இந்த மாதிரி வந்திருக்க விளம்பரம் என்ன அப்படின்னு. ஆமாம் மாப்பிள்ள பந்துலும் அதை முடிச்சிடுவாங்க, நம்ம முடிச்சுட்டா நம்ம முடிச்சிடுவோம், அவர் முடித்தா முடிச்சிடலாம். அந்த மாதிரி சிவாஜியினுடைய பதிலில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு திருப்தி இல்லை. அது முதல் படம் நான் தான் கலர்னா அதான் கலராக இருக்கணும். கட்டபொம்மன் நான் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. முதல் கலர் படம் சிவாஜி வச்சு நான் தான் இருக்கணும். அப்பாவுக்கு இதில்
ஈடுபாடும் இல்லை, வருத்தம். ம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அப்பா சிவாஜிட்டேருந்து பிரிகிறாருன்னா வீட்டுக்கு போகிறது இல்லை. ம் இந்த படத்தையும் ட்ராப் பண்ணிட்டார். இந்த படம் எடுப்பதையும் அது நிறுத்திட்டார். வரைக்கும் ஆன செலவு பணம் பற்றி கவலைப்படாமல் அந்த அதோட விட்டுட்டார். எம்ஜி ராமச்சந்திரன் ராயப்பேட்டையில் தான் இருக்கார். ம் இந்த ராயப்பேட்டை இருக்கார், அந்த வீட்டில் தான் எம்ஜிஆர் ஏற்ற தெருவில் இருக்கார். ம் அப்போ எம்ஜிஆருக்கு இந்த தகவல், இது பெரிய தகவல் ஆகிடுச்சு. இப்போ ஆ சாம்ராட்டா சாதாரண நின்னு தகவல் போச்சு. இல்லை. ஆ அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அப்பாவை பார்க்கணுன்னு. எம்ஜிஆருக்கு அப்பாவை பழக்கம் இல்லை. ம் ஆனால் இவங்க யார் என்ன கரையாளர் ஃபேமிலி அதெல்லாம் எம்ஜிஆருக்கு தெரியும். ஏன்னா அவர் அரசியல் சம்மந்தப்பட்ட ம் ஆளுங்கனால. ம் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணன் எம்ஜி சக்கரபாணியை ம் அனுப்பி ம் அவரை கூப்பிட்டுட்டு வாங்க, நான் பேசணுன்னு. கடைசியில் இவர் போகலை. எனக்கு சினிமாவே வேண்டாம், எனக்கு சினிமா மேலே இருந்த அபிப்பிராயமே போயிடுச்சு, எனக்கு நெருங்கிய நண்பர் அவரே இப்படி பண்ணிட்டாருன்னு எனக்கு வருத்தம் அப்படிங்கிற இதில் என்ன தகப்பனா அந்த சினிமாவே வெறுத்து போய் உட்காந்துருக்காரு. கை விட்டு பணமும் போயிடுச்சு. இப்போ எம்ஜிஆர் கூப்பிட்டு விடுறாரு, இவர் போக மாட்டேக்காரு. கடைசியில் 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. எம்ஜிஆரும் அப்பாவும் மீட் பண்ணுறாங்களாம். உங்கள் குடும்பத்திலேருந்து சினிமாவுக்கு வந்தால் சினிமாவுக்கு கௌரவம், இங்கே எடுக்கிறவங்க யாரும் பெரிய ஆட்கள் வரவே இல்லை, அதனாலேயாவது நான் கேட்குறேன், நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பணம் பூரா விட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால் நானே படத்தை எடுக்க வேண்டிய ஃபைனான்ஸும் நானே பண்ணி படத்தை வெளியே கொண்டு வந்துடுறேன், நீங்கள்லாம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப அப்பாவை ப்ரெஷர் கொடுத்துருக்காரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் அப்பாவும் நண்பர்கள் அல்ல, அதாங்க பாயிண்ட்டு. இவர் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சினிமா உலகத்துக்காக வேண்டி அவருக்கு நிறைய பேர் சான்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க. அது இல்லைங்க, சினிமா இந்த உலகம் நல்லா இருக்கணும்னா நல்ல ஆட்கள்லாம் இங்கே உள்ளே கொண்டுறணுங்கிறத. அன்னைக்கு சினிமானா ஒரு சாதாரணமாக பார்ப்பாங்க, நடிகர்னா அப்படிம்பாங்க. அப்படிலாம் இருந்த காலம் அது. அந்த காலத்தில் நீங்கள்லாம் வரணும், அப்போ தான் இந்த தொழில் மெரிட். ஆனால் அப்பா வந்து ஒரு அடிபட்டு இருக்கிறதுனால அதை அவர் ஒத்துக்கல. இது காலத்தால் அப்பா படம் பண்ணலை எம்ஜிஆர் வச்சு. அப்போவுமே எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை, நான் பணம் நீங்கள் போட வேண்டாம்னு சொன்னதுக்கு, இந்த படத்துலேருந்து வர லாபத்தில் 25 பைசாவை இளங்கோன்னு ஒரு ரைட்டர் இருந்தார். இப்போ கண்ணகி எழுதுன அவர் தான் சார் அண்ணாதுரை, அவர் தான் சார் கருணாநிதி, அவர் எழுத்து தான் இவங்கெல்லாம். அது முக்கியமாக போடணும். இளங்கோவுடைய எழுத்து தான் தமிழகத்தில் அண்ணாவனுடைய பேச்சு, இளங்கோவனுடைய எழுத்து தான் ஒரு கருணாநிதி. தமிழுங்காங்களே அது அந்த படம் தான் கண்ணகி. பல படங்கள் எழுதியிருக்காரு இளங்கோ. அப்போ இளங்கோ உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாரு, அவரெல்லாம் முடியல. அதனால் இந்த படத்துலேருந்து வர லாபத்தில் 25 பைசாவை நீங்கள் இளங்கோ குடும்பத்துக்கு கொடுத்துருங்க, அதை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறத அவர் உறுதிப்படுத்துகிறார் அப்பாட்ட. நீங்கள் நல்லா கவனிங்க எங்கள் வார்த்தையை. சும்மா நம்ம 2 பேர் இவரை விட்டுட்டு போயிடுவலான்னு நினைக்கக்கூடாதுல்ல, அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுலேருந்து ஒரு லாபத்தை 25 பைசா அங்கே கொடுங்கங்கலாம் அந்த குடும்பத்துக்கு, இளங்கோவன் குடும்பத்துக்கு. அவர் அது ஆனால் இவர் அடிபட்டு கிடக்கிற இது முன்னாலும் அவரால் அதை ஜீரணிக்க முடியல எதையும். அன்றைக்கி அவர் அதை செய்யலை அப்பா. அதனால் எம்ஜிஆருக்கும் அப்பாவுக்கும் இருந்த அந்த வர வேண்டிய தொடர்பு அதுவும் போயிட்டு நின்று போச்சு. அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க படம் எடுக்கன்னொன்னே நான் சினிமாவில் கெட்டு போகணும், மகன் வந்து சினிமான்னு பார்த்து கெட்டு போகணுன்ட்டு என்னை இங்கேருந்து பேக் பண்ணி ஊரில் ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துட்டாங்க. விக்ரமசிங்கபுரத்தில் சென்ட் மேரிஸ் ஒரு ஸ்கூல் இருக்குது, கிறிஸ்டின்ஸ் ஸ்கூல், அங்கே தான் என்னை கொண்டு சேர்த்தாங்க. ஹாஸ்டலில் அதுக்கு போட்டாங்க, அப்படி சொல்லணும். அப்போல்லாம் அப்பா அம்மாலாம் சொன்னால் நம்ம பேச மாட்டோம், இப்போல்லாம் பசங்க பேசுகிறாங்க, அப்போல்லாம் பேசல முடியாது. என்ன இங்கேருந்து ஃபுட்பால் ஷாட் அடித்து அங்கே கொண்டு போட்டாங்க. நான் அங்கே படித்தேன். எனக்கு அப்புறம் விஜயகாந்த் வந்து படித்தான் ஏர்ஃபோர்ஸில். ஆமாம், விஜயகாந்த். ஆமாம், எனக்கு ஜூனியர் அவன். நான் கட்சி ஆரம்பிக்கலாமான்னு விஜயகாந்த் கேட்டேன் இடம் இங்கே, இந்த இடம் தான். அப்போ நீங்கள் உட்காந்துருக்க இடத்த மாதிரி இங்கே தான். அப்போ நான் இங்கே என்னை அங்கே போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இங்கே படமும் எடுக்காது. அப்புறம் தான்
அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துச்சு. திரும்ப நான் மெட்ராஸுக்கு வந்தேன். எங்கள் ஹாஸ்டல் லைஃப் முடிச்சுட்டு மெட்ராஸ் நான் சென்னைக்கு வந்தாச்சு. அப்போ என்ன சிட்டாடல். அப்போ சிட்டாடலில் விஜயபுரி வீரன், விளக்கேற்றியவள், இரவும் பகலும் வரிசையாக எடுக்கிறாங்க புது படமாக. எல்லாத்துலேயும் அறிமுகப்படுத்த கதாநாயகங்கள்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அதில். சிட்டாடல் கம்பெனி. ஆமாம். என்ன வந்து அதே அங்கே இருந்த அவர் ரைட்டர், அவர் நீல் நாராயணனுடைய அண்ணன். அவர் தான் சிட்டாடலில் ஞானசமுத்திரத்துலேருந்து எழுதுறாரு. அவர் எங்கள் குடும்ப நண்பர். என்ன ஒரு நாள் பார்த்த உடனே இந்த ஆனந்தனை நான் தான்ப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணேன் விஜயபுரி வீரனில். அதாவது சிட்டாடல். இந்த இப்போது விவேகானந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கான் ஒரு பையன் ஜெய்சங்கர்னு, அவனோட இரவும் போதில் போட்டேன். எனக்கு நீ இப்போ நாங்கள் ஒரு படம் காதல் படுத்தும் பாடுன்னு ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒரு புதுமுகம் பொண்ணை தான் போடுறோம். அதான் வாணிஸ்ரீ. அப்புறம் தான் வாணிஸ்ரீ, முதல்ல வாணிஸ்ரீ தான் தெரியாது. ஒரு போட்டிருக்கோம், ஒரு பையனை தான் தேடிட்டு இருக்கேன், கரெக்டாக நீ வந்து ஆப்டேன்னாரு. அது இவர். அப்போ எனக்கு இந்த சினிமா சொன்னல, நான் அப்புறம் எங்கள் அப்பாவும் கூட இருக்கார். அப்பாட்ட சொன்னார் அவர், தம்பியை வேணா நம்ம பண்ணிடுவோமே. அது அவன்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேள்வி ஒன்றும் கேட்காதீங்க. அது அவன் என்ன சொல்லுவான்னு கேளுங்க. என்ன தம்பி நீங்கள் அப்போ சிட்டாடம் அங்கே இருக்குது, எங்கள் நம்ம கீழ்ப்பாக்கம். அவர் தலியத்து இருக்கார். நீங்கள் வாங்க, வந்தவுடனே நான் தலியத்தை ஐயாட்ட சொல்லிவிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் உங்களை போட்டோம்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம், ஹீரோ இல்லாமல் தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னாரு. இவர் சொன்னால் தலியத்தை உடனே கேட்பார். அங்கே வந்து எங்கன்னா அந்த கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும், அந்த ஃபைட் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க. நாளைக்கு காலையில் வந்துருங்கன்னாரு. நான் போகல. நமக்கு அந்த நான் சொன்னதில்ல, அப்போ தான் எனக்கு அந்த இந்த சினிமா இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ எனக்கு இல்லை. ஆனால் எங்கள் அப்பா தப்பாக நினச்சதுனால கொண்டு போட்டார். இல்லைன்னா நாங்கள் ஏர் பைலட்டாக போக வேண்டிய ஆள். இன்னும் வரலையே அப்படின்னோடனே இவ்வளோ இந்த நியூஸ் தெரியும், யாரோ ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னொடனே ஜெய்சங்கர் ஓடி வந்து தெளியத்துட்டு, நான் தான் சிட்டாடலில் பெர்மனண்ட் ஹீரோ, யாரையும் நீங்கள் போட வேண்டாம். அப்போ இவனுக்கு மார்க்கெட் ஆயிடுச்சு. ஜெய்சங்கர் காதல் படத்து மாடல் நான் தான் நடிப்பேன்னு அவனே நடிச்சிட்டான். அந்த படத்தை முடிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம். நான் எங்கே விட்டேன், என்ன அங்கேயும் இழுக்காங்க. இப்போ தான் நான் சினிமாவுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகுது என்னுடைய ஸ்டேட்டஸ். இல்லைன்னா அதுவும் கிடையாது. இது காதல் போக்குராஜ். அப்புறம் பார்த்தோம், நானும் அப்போ காமராஜை டிஃபீட் பண்ண பே சீனிவாசன், ரொம்ப நோட் பண்ணிவிடுவாங்க. அவர் எம்ஏபிஎல். அவரும் நானும் அறிமுகமாகறோம். அறிமுகமாகும்போது அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லை, அவர் எம்எல்ஏ. அப்போ அண்ணா இருக்கிறாங்க. அப்போ இவர் செல்லப்பிள்ளை, எல்லாருக்கும் செல்லப்பிள்ளை. யார்? ஏன்னா 67 காமராஜை தோக்கடிச்சவர். நானும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அப்போ நான் ஒரு நாள் சொல்லுவேன், நம்ம ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு. யாராவது அப்போ யாராவது எடுங்கன்னா, நம்ம ஜெமினி கணேசன் வேணா வச்சு போட்டு எடுப்போம் அப்படின்னாரு. நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, எம்ஜிஆர்கிட்ட போய் ஒரு கால் ஷீட் கேளுங்க, அவர் பண்ணி தருவார். அவர் இது எங்கே தரப்போ, அதெல்லாம் தர மாட்டார். கேளுங்க ஐயா, இல்லைன்னா இல்லைன்ட்டு போட்டோம் அப்படின்னேன். உடனே இவர் சரி போய் கேட்டு வரேன் அப்படின்னாரு. நான் பேசி முடித்தேன், காலையில் பேசியிருக்கேன். இவர் மத்தியானமே ஓட்டார் எங்கள் வீட்டுக்கு, ராமபுரம். இவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வேண்டாம், சீனிவாசனுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாதுதான். எங்கள் அண்ணா வீட்டுக்கும் திறந்து விட்ட மாதிரி போகிறோம். ஏன்னா இவர் தமிழ்நாடு பூரா செல்ல பிள்ளை இல்லை. இவர் பாட்டு போயிட்டார் போலுக்கு, எனக்கு தெரியாது. என்கிட்ட சொல்லு, எனக்கு எம்எல்ஏ ஹவுஸில் இவர் தான் ரூம் போட்டிருக்காரு, என்னை தங்க வச்சுருக்காரு. அப்புறம் இவர் ராத்திரி போயிட்டு வந்து நைட்டில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னாரு. இந்த எம்ஜிஆர் படங்களில் சொல்லுவார், வெற்றி பாரு, அது மாதிரி இவர் சக்ஸஸ்னாரு. என்னதுங்க திடீர்னு ராத்திரி 11 மணிக்கு சக்ஸஸ். நான் ஹாஸ்டல் இருக்கேன், அவர் அக்கா வீட்டில் இருக்கார். எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாரு. அப்படியா, சரி நான் காலையில் ஹாஸ்டலுக்கு வரேன், நீங்கள் ரெடியாக இருங்க, உங்களை கூப்பிட்டுட்டு நாங்கள் போகணும், அவரை பார்க்கணுன்னாரு. என்ன இதுக்கு, நான் வரேன், ஃபோனை வைங்க. காலையில் வந்துட்டார், 8 மணிக்கெலாம் ஹாஸ்டலுக்கு வந்துட்டார். இந்த கீழேருந்து ரிசப்ஷன்லேருந்து நான் கீழே வந்துட்டேன், இறங்கி வாங்கினார். வாங்கணும், அங்கே கேன்டீன் இருக்குது கீழே, அதில் கேன்டீனில் போயிடுவோம் போட்டு. என்னது என்கிட்ட போங்கன்னு போவான்னீங்க, திடீர்னு போயிட்டீங்க, என்ன விஷயம் என்ன? எனக்கு தோணுச்சு, ஆமாம் இல்லைங்க உடனே தெரிஞ்சுக்கிடுவோமே அப்படின்ட்டு போயிட்டேன்.
அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இப்படி 2 நிமிஷம் யோசிச்சாரு. பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. என்னது பண்ணுவோம். பண்ணுவோன்ட்டா, வேற ஒன்றுமே இல்லை. பண்ணுவோன்ட்டா எனக்கு ஒன்றும் புரியல. சரி சீனிவாசா, உனக்கு சினிமாவை தெரியாத, நீ எப்படி சினிமா எடுக்க போகிற அப்படின்னு கேட்டார். அப்போ இவர் சொன்னாராம், நான் வந்து என் கூட ஒரு நண்பர் இருக்கார், சரி நீ அந்த நண்பரை கூப்பிட்டுட்டு வா, நான் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன், அப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம், ஆனால் நான் பண்ணுறேன்ப்பா. சரி பண்ணுறேன், கமிட்மெண்ட். அதில் அவருக்கு ஒரே சந்தோஷம். இப்போ என்னையும் கூட்டு போயிடுச்சு, நான் போகிறேன் இவர் கூட காரில். இப்போ இவர் டிப்டி ஸ்பீக்கர் ஆயாச்சு. யார்? சீனிவாசன். டிப்டி ஸ்பீக்கர் ஆக்கினதே எம்ஜிஆர் தான் இவரை. அப்போ நேராக என்னையும் கூட்டு போயிட்டார். இவர் என்ன வண்டியில் இருங்க, நான் மேலே போய் பார்த்துட்டு அங்கேருந்து நான் உங்களை ஆளை அனுப்புகிறேன், நீங்கள் வாங்கன்ட்டார். இவர் ஒன்று மாடிக்கு போயிடுவார். எம்ஜிஆர் மாடி எல்லோரும் போக முடியாது, இவர் நேராக மாடிக்கு தான் போகிறார். மாடியில் போனோன்னா அங்கே எம்ஜிஆர் ஜானகிமா மாத்திரம் இருந்திருக்காங்க. என்ன சீனிவாசா அப்படின்னாங்க. இல்லை அந்த நீங்கள் சொன்னீங்களா கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்கே அப்படின்னாலும் வண்டியில் இருக்கேன். சரி போய் கூட்டு வச்சுருந்தேன். அவர் எம்ஜிஆர் எங்கள் பக்கத்தில் வந்து இந்த காரில் போய் எனக்கு கூட்டு வச்சு, அவர் அங்கே இருக்கார் சீனியர். ஏன்னா வந்து சார் நீங்கள் கேஎல் போஸா? மேலே ஐயா கூப்பிட்றாரு. அப்போ மாடிக்கு போகிறேன். மாடிக்கு போனேன். நான் போய் பிடிச்சோம். அவர் சோஃபாரில் அவர் ஜானகிமா இவர் இருக்கார். நான் வந்து மரியாதை இவர் தான், இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, கேஎல் போஸ். நான் எம்ஜிஆர் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னாரு எம்ஜிஆர். நான் வந்து ஒன்று, நான் செங்கோட்டை, குத்தாலம் பக்கத்தில் இருக்கு. செங்கோட்டைன்னா அப்படின்னாரு. குத்தாலம் பக்கம். நான் அப்படி, ஏன்னா ஊர் தெரியாது, இவர் தெரியும், ஆனால் சரி நம்ம அப்படி தானே பேசணும். குத்தாலத்து பக்கத்தில் இருக்கு. கரையாளரை தெரியுமா உங்களுக்கு அப்படிங்காரு. என்ன கேட்குறாரு. ஆமாம் எனக்கு மாமா அப்படின்னு. எம்ஜிஆரோட ஸ்டக்காகி பார்த்துட்டு, குட்டி உங்களுக்கு என்ன வேணும் என்னை கேட்குறாரு. எங்கள் அப்பா பேரை சொல்லி கேட்குறாரு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பார்த்து, எத்தனை வருஷம் ஆச்சு. குட்டி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு அப்பா அப்படின்னு. சீனிவாசா, நீ கரெக்டான ஆளை கூப்பிட்டு வந்திருக்கப்பா. அப்படியா? அவர் அந்த காலத்து ஞாபகத்தை வச்சு அவருக்கு செய்ய மாட்டேன்னாரு. அவன் பையன் வந்து இப்படி நிற்கானேங்கிறாரு. நீ கரெக்டான ஆளை கூப்பிட்டு வந்திருக்க, நம்ம பண்ணுறோம், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். ஃபைனான்ஸிங் இது படம் விற்கிது ஒன்றும் பண்ண வேண்டாம். நானே டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நானே ஃபைனான்சியரை ஃபிக்ஸ் பண்ணேன். நீ நாளைக்கு நான் சொல்கிற ஃபைனான்சியரை போய் பார்த்துட்டு வந்துடு. அந்த கீழக்கார குரூப்பு கிரசன்ட் ஃபிலிம்ஸ் மறுநாள் எங்களை போய் சொல்லிட்டாரு. நாங்கள் அங்கே போனால் அவன் எங்கள் அந்த ஆள் எங்களை வரவே இருக்கான். ஏன்னா இது ஒன்று சீனிவாசன் டிப்டி ஸ்பீக்கர், இன்னொன்று எம்ஜிஆர் இருக்காரு. இங்கே போய் நாங்கள் பெரிய வரவேற்பு சொல்லிட்டாங்க. நான் ஃபுல் ஏரியா நாங்களே வாங்கிக்கிறோம். படம் எடுக்காமலே ஆரம்பிக்காம. ஆமாம் நடந்துருச்சு. படம் எடுத்ததே இல்லை, லாபமும் வந்தாச்சு. லாபம் தான் கணக்கில் வந்துருதா எம்ஜிஆர் கூட. 3 லட்ச ரூபா அன்னைக்கு 3 லட்சம். அதனால நீங்கள் இன்னும் ஒன்றும் பண்ண வேண்டாம். இன்னும் எப்போ பூஜை போடுறேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு பவுன் என்ன விலை விற்கும்? அன்னைக்கு 75 ரூபா நகை வந்து 75 ரூபா. ஒரு பவுன் 75 ரூபா. ஆமாம் 75 75 ரூபான்னா இப்போ 75 100 ரூபாயில் இருக்குது தவிர. ஏன்னா நான் உணர்ச்சியில் எடுக்கும்போது அது 200 ரூபாய்க்கு அப்பாச்சு வந்தது, ஏறிச்சு. அதனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இல்லை இந்த கேள்விக்கு நான் உடனே பதில் சொல்ல முடியாது. சரி சரி, நீ எனக்கு அந்த ஞாபகம் இருக்குதுனால சொன்னேன். அப்போ இல்லை இல்லை நீங்கள் பூஜை எப்போன்னு சொல்லுங்கள், நம்ம வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காயிலேருந்து எல்லாமே நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தை. அதாவது அதுக்கு வெத்தலைப்பாக்கு பழோட நம்மளை வாங்க வேண்டான்ட்டாரு. அதாவது பூஜைக்கு உள்ளதெல்லாம். இப்போ என்ன சந்தோஷம் இருக்கும், எங்களை மாதிரி ஒரு சந்தோஷம் உண்டா? எல்லாம் அந்த அதுக்கப்புறம் உள்ள விஷயத்த இதில் வேண்டாம். அதில் ஏன்ட்ட ஒரு சின்ன விஷயத்தை, இவருடைய திருமண வாழ்க்கை, அது ஏன்ட்ட கொஞ்சம் இவ்வளோ நல்லா பழகிட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் மறைச்சிட்டாரு. அதனுடைய விளைவு அவரை பெருசாக பாதிச்சு. சீனிவாசன். ஓ
ஏன்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயமே தெரிஞ்சுது. எம்ஜிஆர் கருணாநிதியினுடைய இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டார். இந்த படம் பண்ணுறதனுடைய நோக்கமும் அதான். அவரை இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட்டுறது. யார? சீனிவாசன். சீனிவாசன். ம். டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டே கருணாநிதி கொடுக்க மாட்டேன்ட்டார். அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்கினார் இவருக்கு. ம். இல்லைன்னா இவர் வெறும் எம்எல்ஏவாக தான் இருந்திருப்பார். இதெல்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது. அப்போ என்கிட்ட இதை பூரா என்கிட்ட அவர் நல்லா பேசுவார். நான், காளிமுத்து, ஆலடி அரணா, துரைமுருகன், நாங்கள் எல்லாம் ஒரு செட்டு. நான் இப்போ இருக்கிறதுல துரைமுருகன் தான் இருக்குது. ம். அதே மாதிரி மீதி எல்லாரும் இறந்துட்டாங்க. நான் இருக்கேன், துரைமுருகன் இருக்கார். அவங்க எல்லாருமே பதவி வச்சுட்டாங்க, நான் வைக்கலை. அது ஒன்று இருக்குல்ல. அதனால் அவங்க ஜனங்களுக்கு தெரியுதாங்க. காளிமுத்து சொன்னதுனால தான் நான் மகேந்திரனை வச்சு படம் எடுத்தேன். ம். காளிமுத்து, மகேந்திரன் இவங்க எல்லாரும் தியாகராஜா காலேஜ் செட்டு ஸ்டூடெண்ட். யூனிட்டு. அப்போ மகேந்திரனுக்கு படங்கள் விழுந்து போச்சு. அப்போ ரஜினிகாந்த் ஒரு கை கொடுத்து ஒரு படம் கை கொடுக்கும் தெய்வம்னு எடுத்தார். ம். அது ரஜினி எடுத்தது. மகேந்திரனுக்காக வேண்டி ஓ. ப்ரொடியூசர் விஜயகுமார்னு போட்டார். ம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிகாந்த் அவரை ஹெல்ப் பண்ணணும்னு எடுத்த பண்ண படம். படம் தான் கை கொடுக்கும் கை. அது கர்நாடகாவில் பயங்கரமாக ஓடின படம். ம். அதில் ரஜினிகாந்த் வந்து வில்லன் ஆக்ட் பண்ணியிருந்தார். ஓ. தமிழில் அந்த படத்தோட கதை வந்து கதாநாயகன். அது அங்கே பயங்கரமாக ஓடிச்சு கர்நாடகாவில். ஓ. அதனால் மகேந்திரனுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு ஒரு ஓடின படத்தை எடுத்து ரஜினிகாந்த் ஹெல்ப் பண்ணார். ஓ. இது ஜனங்களுக்கு தெரியாது, இது பப்ளிசிட்டி கிடையாது, இது எனக்கு தான் தெரியும். ஆ. அதெல்லாம் காளிமுத்து என்கிட்ட சொன்னார். இப்படியாக்கும் ரஜினியும் ஹெல்ப் பண்ணார், இந்த படமும் நிற்கலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மகேந்திரன் வச்சு ஒரு படம் பண்ணுறீங்க. நான் சொன்னேன், அப்போ தான் நான் ஆர் சுந்தரராஜன் வைதேகி காத்திருந்தால் ஷூட்டிங் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்கு. ம். அப்போ தினத்தந்தி சீஃப் எடிட்டர் ஷண்முகநாதன், ம். இவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அப்போ அவர்கிட்ட சொல்லி இந்த ஆர் சுந்தரராஜன் ஒரு டைரக்டர் வந்துட்டுருக்காரு, அவன் ஒரு படம் ஒன்று பண்ணி கொடுக்க சொல்கிறீங்களா? ம். சரி, நான் ஒரு காரியம் செய்தேன். அதிவீர பாண்டியனை. அப்போ அதிவீர பாண்டியங்கிறது தினத்தந்தியில் சினிமா பகுதியை எழுதுகிற ஆள். ம். பாண்டியன் அனுப்பி நான் பேசிட்டு வர சொல்கிறேன், நான் பேசக்கூடாது அப்படின்னாரு. அது யாரையும் வச்சு பேசுங்க, பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ஒன்று அவன் சரின்ட்டான். ம். அப்போ என்ன அதிவீர பாண்டியன் கூப்பிட்டுட்டு கோபிச்செட்டிப்பாளையம் போகிறோம் கோயம்புத்தூருக்கு. ம். நான் எங்களோட கோயம்புத்தூரில் போய் முருகன் லாட்ஜில் ரூம் போட்டுட்டு அப்போ ஷூட்டிங் நடக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில். அப்புறம் சுந்தரராஜன் வந்து இங்கே வர வேண்டாம், நான் வந்து சாரை வந்து கோயம்புத்தூரில் பார்த்துட்டு போகிறேன், ராத்திரி மிட் நைட் நாளெலாம் நான் வந்துடுறேன். நான் இருந்தேன், மிட் நைட் தான் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து சுந்தரராஜன். சரிண்ணே, நான் பண்ணி தந்துடுறேன். ஏன்னா தினத்தந்தியிலேருந்து ரெக்கமெண்ட். அப்போ என்ன சம்பளம் ஆகணும் சுந்தரராஜன்ட்ட கேட்குறேன். அண்ணா அதெல்லாம் பற்றி இல்லை, நான் மெட்ராஸில் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அந்த வீடை கட்டி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, அதான் என் சம்பளம்ட்டான். முடிச்சிட்டான். சரி ரைட், நான் கட்டி கொடுப்பேன். அப்போ நான் கையில் பணம் ஒரு கட்டு வச்சுருக்கேன், இந்த அட்வான்ஸாக ஒன்று வாங்கிக்கிறோம் அப்படின்னு. இல்லைண்ணே வாங்கிட்டாக்கோ அப்படி வாங்கி தேஞ்சு போகும், முழுக்க அதுக்கு தான் செலவழிக்கணும், அதனால் நீங்கள் வீட்டுக்கே கொடுத்தா போதும், நான் பண்ணித்தரேங்கிறத அப்புறம் சொல்லியாச்சுல. அப்புறம் என்ன வந்துச்சு. இதை நான் காளிமுத்துகிட்ட சொல்கிறேன், ஐயா அவன் ஆர் சுந்தரராஜன் ஒரு டேட் தராங்க, அவன் நல்லா இருக்குது படம், அவனுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, இவன் பாவம் இவர் கொஞ்சம் உட்காந்துருக்காரு, எனக்கு பிடிக்கும் மகேந்திரனை, ஆனால் ஓட மாட்டேக்கு படம், ரஜினியே அட்டன் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி ஒத்த காலில் என்ன அது காளிமுத்து. நாங்கள்லாம் ஃப்ரெண்டு. இப்போ நான் அவங்க கூட பேசுகிற மாதிரி இல்லை, நாங்கள் கொஞ்சம் கலவைக்கெல்லாம் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ். சீனிவாசன் நாங்கள் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு நான் மகேந்திரன் வச்சு கமெண்ட்ஸ் பண்ண படம் தான் அந்த கண்ணுக்கு மை எழுது. ஓ. முதல்ல வேற கதை, அதில் நடிக்க வேண்டிய நியாயப்படி மோகன், அது ஒரு குட்டி கதை இருக்குது. அந்த கதையில் அதுக்கப்புறம் மோகனுடைய வளர்ச்சி தடங்களே ஆச்சு, அதை நான் கண்ணால் பார்த்தவன். அப்படியா? மாட்டேன்னாரு, நடிக்க மாட்டேன்ட்டார் மோகன் மகேந்திரன் படத்தில். ஓ. அப்போ நான் ஆமாம், அப்போ திரும்ப ராஜேஷ்னு ஒரு ஆக்டர் இருந்தான், அவருடைய தம்பி தான் என் அசோசியேட் டைரக்டர். ஓ. சாம்சன். அவன் தான் கூட வந்திருக்கான் என்ன மோகனை பார்க்க, என்னையும் கூப்பிட்டு போனோம். மோகன் வந்து கிளீனாக தான், நான் உங்களுக்கு வேறு ஒரு படம் பண்ணி தரேன், இது எனக்கு இந்த காம்பினேஷன் சரியாகுது. அவனை அறிமுகப்படுத்துறது மகேந்திரன்.
மகேந்திரன் மோகன் படத்துல- அறிமுகப்படுத்துனது மகேந்திரன். மகேந்திரன் இவரு காம்பினேஷன் ஒத்து வரலையாம். மகேந்திரன் படத்துல நடிக்க மகேந்திரன் விருப்பம் இல்லை. ரிஜெக்ட் பண்ற ஒரு ஆளு. ஓ, இது சினிமா சில நேரத்தில் நினைச்சு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஷாக் ஆயிட்டேன். ஒன்றும் சொல்ல வந்துட்டேன். காரை எடுத்துட்டு நீ போய் அவனுக்கு சொந்தக்காரன் தான். மகேந்திரனும் ராஜேஷும் சொந்தம். தேவமாறு கிறிஸ்டின் கன்வெர்ட்டட். நேராக இவன் போய் அவர்கிட்ட போய் சொல்லிட்டான். அந்த ஆள் உடனே அதே காரில் புறப்பட்டு ஆஃபீஸுக்கு வந்தார் மகேந்திரன். உண்மையாகவே சொல்கிறாங்க, இந்த நாபியிலிருந்துன்னு சொல்லுவாங்கள்ல, இங்கேருந்து இல்லை, இங்கே இருந்து இவன் வணங்கவே மாட்டான்ட்டு ஏன்ட்ட ஆஃபீஸ். நான் சொன்னேன் அப்படி பேசாது. அப்போ மோகன் பீக்கில் இருக்கான். அவனுக்கு சொன்னாலாம் நடக்காது, அப்படி இருக்குது. ம், கமல்ஹாசனுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கான் அவன். இவர் வைச்சர்ச்சில் பேசுகிறார். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் அவ்வளோ பண்ணுறேன், இவ்வளோ. சரி மகேந்திரன், படம் பண்ணுறேன். நான் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. அவன் தானே மாட்டேன்னா, ஒன்று வச்சு நான் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லல. ஏன் அவசரப்பட்டு? யாரையும் ஒன்றும் சொல்லாத, உன் வாக்கெல்லாம் பழிச்சிடும். நான் கண்ணால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு உண்மையான நிகழ்ச்சி இது. இந்த மோகனுடைய என்னைக்கு யாருமே நினச்சி பார்க்கல, பட்டுன்னு கீழே உட்காந்துட்டான் மோகன். இண்டஸ்ட்ரியில் தெரியுமில்ல, அது தெரியுமில்ல. இன்னைக்கு வரைக்கும் அவன் எந்திக்க மாட்டான். எல்லாமே அளவுக்கு மீறிய பொறாமைகள். எம்ஜிஆருக்கு நடந்தது என்னது? பொறாமையினுடைய உச்சக்கட்டம் தான். அன்னைக்கு கருணாநிதிங்கிற ஆளுக்கு முழுசாக அன்னைக்கு முதல் மந்திரி பதவியை வாங்கி கொடுத்ததே எம்ஜிஆர் தான். அண்ணாவுடைய மறைவு பாடி எடுத்துகிட்டே போகல. இன்னும் எம்எல்ஏஸ் ஹாஸ்டல் இருக்க அந்த என்ட்ரன்ஸில் ராஜாஜி ஹால், ராஜாஜி ஹாலில் பாடி இருக்குது. எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லோரும் இங்கே டிசைட் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம், அடுத்து நெடுஞ்செழியனை தான் கண்டினியூ பண்ணணும்னு இருக்காங்க. ஏன்னா அது அண்ணாவை கை காட்டிட்டாரு. அப்போ கலைஞர் சொல்கிறார், அது முதலியார்களுக்குன்னு போட்டு வைச்ச சீட்டு, இது எம்ஜிஆர் மனசில் போய் பதியுது. அங்கே இருக்கும்போது என்ன வார்த்தையை யூஸ் பண்ணார்? இதை போடுங்க. கம்யூனிட்டி சொல்கிறார், முதலியார்களுக்குன்னு. பக்தவச்சல முதலியார், அண்ணாதுரை முதலியார், நெடுஞ்செழியன் முதலியார், இந்த மாதிரி ஒரு வார்த்தை பொறி அங்கே எம்ஜிஆர் காதில் போடுற மாதிரி போடுறாரு அந்த இடத்துல. அது எம்ஜிஆர் மைண்டில் அது போய் ஏறிடுது. அதே நேரத்தில் அந்த காலத்து நண்பர் வேறு கருணாநிதி. சரி யோசித்து பார்த்தா கீழ்மட்டத்து வரைக்கும் போகிறதுக்கு கருணாநிதியால் முடியும், நெடுஞ்செழியன் மேல்மட்டத்தாள். இந்த ரெண்டையும் யோசிக்கிறாரு அண்ணா எம்ஜிஆர். யோசித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சத்யவாணி முத்து, என்.வி. நடராஜன், இவங்க தான் அந்த குழுவினுடைய அமைப்பு. மதியழகன், இவங்க அவரோட உடனே அங்கே உரையாடுறாரு. அங்கே அண்ணா அண்ணாவுடைய உடல் எடுக்கப்பட போகுது, எடுக்கப்படுற நேரம் வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர்? அவங்களோட கூப்பிட்டு பேசுகிறார். கருணாநிதியே முதல் மந்திரி ஆக்கிடலாம். அங்கே எம்ஜிஆர் சொன்னதுனால யாரும் மறுப்பு சொல்லலை. இல்லை நெடுஞ்செழியன் தான் வேணும்னு சொல்ல. இவ்வளோக்கும் என்.வி. நடராஜனும் முதலியார் தான். ஆனால் எம்ஜிஆர் சொல்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க? கருணாநிதியை முதல் மந்திரியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அவர்கிட்ட போய் கருணாநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு ஆல் இந்தியா ரேடியோவுக்கு. அப்போது இது சொல்கிறதுக்கு முன்னாடி கருணாநிதியினுடைய ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அப்போ டிவி கிடையாது, ரொம்ப தூர்தர்ஷன், ஆல் இந்தியா ரேடியோ தான். மாற்றான் தோட்டத்து மல்லிகையான மனம் கொடுக்க மறுப்பதில்லைன்னு வேறு வார்த்தை கேப்ஷன். அதை எம்ஜிஆரை போய் அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக் ரியாக்ட் பண்ணுது. அவர் என்ன வேட போட்டார்? மாற்றான் தோட்டத்து அது மல்லிகை தெரியுமில்ல, அது உங்களுக்குலாம் பியர்வுக்கெல்லாம் தெரியும். ஆமா ஆமா, மாற்றான் தோட்டத்து மல்லிகை எனது மகள் கனிமொழியின் தாயார் மாதிரி இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அவர் முதல் மந்திரி ஆகிட்டார். கருணாநிதி முதல் மந்திரியாக ஆக்கப்பட்டார். முதல் மந்திரி ஆயிரல, முதல் மந்திரியாக ஆக்கப்பட்டார். என்ன மாதிரி ஆள் அப்படி தான் சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப, அதாவது இது வரைக்கும் தெரியாத பல விஷயங்களை வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். என் நேரத்துக்கு நன்றி.